வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ் மாவட்டத்தில் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து தத்தமது கல்வி தகுதிக்கு ஏற்ப தொழில் தேடிக் கொண்டிருக்கும் இளைஞர் யுவதிகள் இந்த தொழில் சந்தையை தமக்கானதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என யாழ் மாவட்ட மேலதிக அரசு அதிபர் ஸ்ரீ மோகன் வலியுறுத்தியுள்ளார். யாழ் மாவட்ட செயலகமும் மனிதவள மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களமும் இணைந்து முன்னெடுத்த தொழிற்சந்தை நிகழ்வு இன்றைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இதன்போது இவ்வாறு வலியுறுத்திய அவர் மேலும் தெரிவிக்கையில், தொழில் வழங்குநர்கள் மற்றும் தொழில் தேடுவோரை ஒன்றிணைத்து இளைஞர் யுவதிகளின் தொழில் தேடுதலுக்கு தீர்வை பெற்றுக் கொடுக்கும் களமாக இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. இதை எமது பகுதி தொழில் தேடுநர்கள் தமது எதிர்காலம் கருதியதாக பயன்படுத்தி வெற்றி காண வேண்டும் எனவும் தெரிவித்தார். மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர்கள் இன்றைய தினம் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக அழைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளல் இம்மாதம் 17ஆம் திகதி முதல் 20ஆம் திகதி நண்பகல் 12 மணிக்கு நிறைவடையும் எனவும், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக இதுவரை 88 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு 10 அரசியல் கட்சிகளும் 38 சுயேட்சை குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுத்தம் காரணமாக மூடப்பட்ட இலங்கை சிமெந்து கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான காங்கேசன்துறை சிமெந்து தொழிற்சாலைக்கு அமைச்சர் குழு நேற்று காலை கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னித்தி, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கர்சன சூரிய பெரும, கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகிய அமைச்சர் குழுவினரே சிமெந்து தொழிற்சாலையை பார்வையிட்டனர். குறித்த சிமெந்து தொழிற்சாலை முதலீட்டு ஊக்குவிப்பு சபைக்கு கையளிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆராயும் வகையில் அமைச்சர் குழுவினரின் விஜயம் அமைந்துள்ளது. இதன்போது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயக்கன், தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கருணைநாதன் இளங்குமரன், எஸ் ரேபவானந்தராஜா, யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர் மா பிரதீபன், பிரதேச செயலாளர், அரசு அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். அத்துடன் குறித்த குழுவினர் அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கு விஜயம் செய்து பார்வையிட்டதுடன் அதன் செயல்பாடுகள் பற்றி கேட்டறிந்து தேவைப்பாடுகள் பற்றி ஆராய்ந்தனர். இலங்கை அடைந்துள்ள குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்திற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை வாழ்த்துவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியேவா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுர திசாநாயக்கவுடன் காணொலி தொழில்நுட்பம் மூலம் இடம்பெற்ற சந்திப்பு குறித்து தமது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டு இதனை அவர் தெரிவித்துள்ளார். முதலீட்டை ஈர்த்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதன் அவசியம் குறித்து ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியதாகவும், சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதலின் கீழ் தொடர்ச்சியான சீர்திருத்தங்களின் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் தனது எக்ஸ் கணக்கில் மேலும் தெரிவித்துள்ளார். பெண்களின் அனைத்து போராட்டங்களும் அரசியல் தான் என மகளிர் தின விசேட உரையின் போது பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் உரையாற்றுகையில், எங்களுடைய அனைத்து போராட்டமும் அரசியலாகத்தான் இருக்கின்றது. எங்களுடைய பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய போராட்டம், எங்களுடைய பொருளாதாரத்துக்காக செய்ய வேண்டிய போராட்டம், பொருட்களின் விலைகளுக்காக செய்யக்கூடிய போராட்டம், எங்களுடைய மகள்களை பெண்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் செய்யக்கூடிய போராட்டம், ஊனமுற்ற வலுவிழந்த ஒரு பெண்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் செய்யக்கூடிய போராட்டம், அதே போல ஏனைய பெண்களை பணியிடங்களுக்கு செல்லக்கூடிய பெண்களை பாதுகாப்பதற்கு செய்யக்கூடிய போராட்டம், அந்த அரசியல் ஒரு பெண்ணின் சுயமரியாதைக்காக செய்ய வேண்டிய விடயங்கள், இவை அனைத்தும் அரசியலாக இருக்கின்றது. பொது போக்குவரத்தில் நாங்கள் செல்வதற்கு செய்ய வேண்டிய போராட்டங்கள் அவையும் அரசியல்தான். அந்த அரசியல் விருப்புக்குள்ளால் நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் போராட்டங்களை நிகழ்த்தி இருக்கின்றோம். அந்த போராட்டங்களுக்கு பெயர் இருக்கவில்லை, நாங்கள் அமைப்பு ஆக்கப்படவில்லை, நாங்கள் தனித்தனியாக இருந்து அவற்றை செய்தமைதான் எங்களுடைய வாழ்க்கையாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என தெரிவித்தார். அதானி நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருந்த காற்றாலை மின் திட்டம் இன்னும் ரத்து செய்யப்படவில்லை என்று வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வலுசக்தி அமைச்சின் ஆலோசனை குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற குழு உறுப்பினர்கள் இந்த திட்டம் குறித்து அமைச்சரிடம் வினவினர். இதற்கு பதில் அளித்த அமைச்சர், அதானி நிறுவனத்தின் மின்சார திட்டத்தின் விலைகள் அதிகமாக இருந்ததால் அதை மறுபரிசீலனை செய்வதற்காக அமைச்சரவைக்கு அனுப்பப்பட்டதாகவும், இந்திய தாய் நிறுவனமான அதானி
அதானியிடம் இருந்து இந்த திட்டத்தில் இருந்து விலகுவதாக தெரிவித்து இலங்கை முதலீட்டு சபைக்கு ஒரு கடிதம் வந்ததாகவும் அதன்படி முதலீட்டு சபை இது குறித்து அமைச்சருக்கு தெரிவித்ததாகவும் காற்றாலை மின்திட்டம் குறித்து இலங்கையில் உள்ள அதானி நிறுவனத்தின் பிரதிநிதி அலுவலகத்துடனே கலந்துரையாடப்பட்டதாகவும் எனவே இந்த விடயத்தை பரிசீலிக்க நிறுவனத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மேலும் கடிதம் அனுப்பப்பட்டு 2 வாரங்களுக்குள் இந்த விடயத்தில் பதில் எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறைந்த 2 வாரங்களுக்குள் எதிர்மறையான பதில் கிடைத்தால் மட்டுமே வேறு வழி பின்பற்றப்படும் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற திட்டங்கள் அரசுகளுக்கு இடையேயான ஒப்பந்தங்கள் மற்றும் போட்டி கொள்முதல் மூலம் மட்டுமே மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நீதித்துறையில் 15 நீதிபதிகளில் ஒருவர் கூட பெண் நீதிபதி கிடையாது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சின் மீதான விவாதத்தில் பங்கு கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் நீதித்துறையில் 15 நீதிபதிகளில் ஒருவர் கூட பெண் நீதிபதி கிடையாது. அதுபோல உச்ச நீதிமன்றத்தை எடுத்துக்கொண்டால் பிரதம நீதியரசர் உள்ளிட்ட 17 பேரில் 3 பேர் பெண்களாக இருக்கின்றார்கள். முகாமைத்துவ பதவிகளில் 2019 ஆண்டு 37% பேர் இருந்திருக்கின்றார்கள். பிரதம நிறைவேற்று பதவிகளில் 116 பேரே இருக்கிறார்கள். இம்முறை நாடாளுமன்றத்தில் பெண் பிரதிநிதித்துவம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அந்த சதவீதத்தை இன்னும் அதிகரிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். பொறியியல் துறையில் பெண்கள் 25% இருக்கிறார்கள். பத்திரிகைகள் தொலைக்காட்சிகளில் 180% ஆண்களுக்காகவே ஒதுக்கப்படுகின்றது. வர்த்தக விளம்பரங்களில் ஆண்களுடைய ஆதிக்கத்திற்குட்பட்டவர்களாக பெண்கள் காட்டப்படுகின்றார்கள். இலங்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 104% அறிக்கையிடப்படுகின்றது. இலங்கையில் பெண்கள் நெருக்கமான ஒரு நபரினால் வன்முறைக்கு உட்படுத்தப்படுதல் 2 மடங்காகவே இருக்கின்றது என தெரிவித்தார். எம்பிலிப்பிட்டிய கல்வி வலயத்தில் உள்ள ஒரு பாடசாலையில் ஆசிரியர் ஒருவர் நேற்று பெண் ஆசிரியை ஒருவரை தாக்கியுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க கோரி மொனராகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சதுரி கங்காணி என்று நாடாளுமன்ற அமர்வில் தெரிவித்துள்ளார். குறித்த தாக்குதல் பாடசாலை பெண் அதிபரின் முன்னிலையில் நடந்ததாகவும் தாக்கப்பட்ட ஆசிரியை தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இந்த சம்பவம் இன்று காலை தமக்கு தெரிய வந்ததாகவும் இந்த தாக்குதல் தொடர்பாக நிச்சயமாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அத்துடன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க கல்வி அமைச்சுக்கு அறிவிக்கப்படும் என்றும் அதன் முன்னேற்றம் குறித்து இன்றைய நாளுக்குள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.